Hi all of you, welcome to Easy English, Jolly English. Today again grammar we are going to learn. Okay, grammar la very interesting topic என்னன்னா adverb. Okay, so adverb na first introduction நம்ம பார்த்தலாம், அதோட meaning. Okay, எப்படி வந்து அதை learn பண்றதுனா I will tell you. So adverb அப்படின்றது ஆக்ஷனை நம்ம செய்கிற ஒரு ஆக்ஷனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வேர்பை வந்து மாடிஃபை பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு வந்து அட்வர்ப். ஓகே, ஸோ ஹவு இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின், அதாவது நமக்கு வந்து ஒரு சில கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கும். ஹவு, வேர், வென், ஹவு, ஆஃபன், எப்படி, எங்கே, எப்போ, எத்தனை டைம். ஸோ இது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறது தான் adverb. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எத்தனை டைம் நடந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன? adverb. புரிஞ்சுதா? ஸோ வேர்பை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த adverbோட டெஃபனிஷன். திஸ் இஸ் அ மீனிங் ஆஃப் an adverb. Okay, now we are going to see the examples. Okay, so verb கூட subject, verb, then adverb வரும். Okay, இதோட structure எப்படி இருக்கும் அப்படின்னா subject plus verb plus adverb. Okay, subject as usual noun, verb ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான், அதாவது எப்போ நடந்துச்சு, எங்கே, எப்படி, எத்தனை வாட்டி. ஸோ அதை சொல்கிறது தான் adverb. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர். Mary eats quickly. Eats verb, quickly adverb. I talk fastly. They walk slowly. Raj sings beautifully. Now see the example. Mary eats quickly. அவ எப்படி சாப்பிடுவா அப்படின்னு adverb சொல்லி தருது. See, Mary eats quickly. So quicklyன்றது தான் adverb. Okay, second example, I talk fastly. Again it answers the question how. எப்படி வந்து நான் பேசுவேன்னா ஃபாஸ்டா பேசுவேன். I talk fastly. They walk slowly. Okay, so எப்படி வாக் பண்ணுவாங்க? ஸ்லோவா வாக் பண்ணுவாங்க. ஸோ ராஜ் சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, எப்படி அவன் பாடினா அழகாக பாடினான். ஸோ நவ் வி ஹவ் சீன் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹவு. நான் சொன்னேன் இல்லையா, அட்வர்ப் வந்து எப்படி, எங்கே, எப்போ, எத்தனை டைம். ஸோ இது எல்லாத்தையுமே வி கேன் கெட் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் அட்வர்ப், ரைட்? ஸோ இதுக்கு ஹவு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி வில் சி வேர். ஓகே, she lives downstairs. So lives verb, downstairs adverb. எங்க வாழ்ந்துட்டு இருக்கா? கீழ்த்தளத்துல. ஓகே, my father is inside. என் father எங்க இருக்காரு? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எங்கன்றத வந்து adverb வந்து it will tell us. So is inside. வேலு plays outside. எங்க அவன் விளையாடுறான்? வெளியில. So it answers the question where and how. Next we will see the examples for how often and when. Okay, next when. Okay, example for when. Minnie will come on tomorrow. So tomorrow is an adverb, come is a verb. Okay, he always comes late. Okay, this is also when. When does he come? அவன் எப்போ வந்தான்? லேட்டாக வந்தான்.
மினி எப்போ வருவா? டுமாரோ. ஸோ இட் ஆன்சர்ஸ் அ கொஸ்டின் வென். ஓகே, ஸோ அட்வர்ப் வந்து இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஐ டோல்ட் யூ நோ வென் எப்போ நடக்குதுன்றதை வந்து சொல்லும். தென் பால் லிவ்ஸ் ஹாப்பிலி. திஸ் இஸ் ஆல்சோ மேனர்ஸ், அதாவது எப்படி வாழ்கிறான் ஓகே அப்படின்றதுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ கேவ். ஓகே, ஸோ அட்வர்ப்ஸில் பேசிக் இதுதான். ஓகே, இட் ஆன்சர்ஸ் அ கொஸ்டின் ஹவு, வேர், வென் அண்ட் ஹவு ஆஃபன். ஓகே, இன் இங்கிலீஷ் adverb வந்து நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஓகே, adverb of frequency, adverb of manners, adverb of time, adverb of place, adverb of reason, like that. Like this we have many kinds of adverb. ஓகே, அது எல்லாமே ஃபாலோயிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக ஒரு நாளைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் adverb I will teach you. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு adverbோட பேசிக்ஸ் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ த கமெண்ட். ஓகே, ஸோ தெரியாதவங்களுக்கு யூ கேன் ஷேர். ஓகே, ஸோ டுடே we have seen definition of adverb and also examples. Thank you. Thanks for watching.